வாங்க இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேச போறோம். அதாவது இந்தியாவோட அடுத்த 10 ஆண்டுகளுக்கான பயணத்தை தீர்மானிக்க போற ஒரு ரோட் மேப் பத்தி. இது மத்திய பட்ஜெட் 2026-27. இது வெறும் நம்பர்ஸ பத்தின விஷயம் இல்ல. இந்த பட்ஜெட் எப்படி ஒரு வளர்ந்த இந்தியாவை உருவாக்க போகுதுன்னு நாம ஆழமா பார்க்கலாம். இந்த ஒரு வரி தான் இந்த பட்ஜெட்டோட மொத்த சாராம்சமே. சும்மா கவர்ச்சியா அறிவிப்புகள் பண்றதுக்கு பதிலா மக்களோட வாழ்க்கையில உண்மையான நீடிச்ச மாற்றத்தை கொண்டு வர்ற சீர்திருத்தங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. இதுதான் இந்த முழு திட்டத்தோட அஸ்திவாரம். எந்த ஒரு பெரிய திட்டமா இருந்தாலும் அதுக்கு ஒரு வலுவான அடித்தளம் வேணும் இல்லையா? கடந்த 12 வருஷமா இருந்த அரசியல் ஸ்திரத்தன்மையும் உலகத்துல எவ்ளோ ஏற்ற இறக்கங்கள் இருந்தும் நாம அடைஞ்சிருக்கிற சுமார் 7% வளர்ச்சியும் தான் அந்த அடித்தளம். இந்த நம்பிக்கையில தான் இவ்ளோ பெரிய இலக்குகளை நோக்கி இந்தியா போய்கிட்டு இருக்கு. சரி, விக்சிட் பாரத்னா என்ன? இது வெறும் வார்த்தை இல்ல. இது நம்ம 140 கோடி இந்தியர்களோட கனவு. நம்ம திறமைகளை வளர்த்து உலக பொருளாதாரத்துல இந்தியாவை ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா மாத்துறது தான் இதோட நோக்கம். இதுதான் நம்ம எல்லாரும் சேர்ந்து அடைய வேண்டிய ஃபைனல் டெஸ்டினேஷன். சரி, இவ்ளோ பெரிய இலக்கை எப்படி அடைய போறாங்க? அதுக்கு தான் 3 முக்கியமான வியூகங்கள் இல்லனா கர்த்தவியங்கள்னு சொல்றாங்க வகுக்கப்பட்டிருக்கு. இந்த 3ம் தான் இந்த திட்டத்தோட முதுகெலும்பு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, இது 3ம் ஒன்னோட ஒன்னு சேர்ந்தது. ஒன்னு எக்கானமியா ஸ்பீடப் பண்ணுது, இன்னொன்னு அந்த ஸ்பீட்ல நாமளும் சேர்ந்து ஓடுறதுக்கு நம்மள தயார்படுத்துது, மூணாவது அந்த வெற்றியோட பலன் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு பாக்குது. இந்த 3ம் சேர்ந்து தான் விக்சித் பாரத்ங்கிற கனவை நனவாக்க போகுது. சரி வாங்க, முதல் கர்த்தவியத்தை ஆழமா பார்ப்போம். பொருளாதார வளர்ச்சி. இந்தியாவை ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப்பா மாத்தவும் நம்ம பொருளாதாரத்தை இன்னும் வலுப்படுத்தவும் என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். 10,000 கோடி ரூபாய் எதுக்குன்னு கேக்குறீங்களா? பயோஃபார்மா சக்திங்கிற திட்டத்துக்காக அடுத்த 5 வருஷத்துக்கு இந்த தொகை ஒதுக்கப்பட்டிருக்கு. அதாவது புதிய மருந்துகள், மெடிக்கல் டெக்னாலஜி இதிலெல்லாம் ரிசர்ச் பண்ணி இந்தியாவை உலக அளவுல ஒரு முன்னோடியா மாத்துறது தான் இதோட நோக்கம். அடுத்து 40,000 கோடி ரூபாய். இது எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி துறைக்காக. நாம யூஸ் பண்ற மொபைல் போன்ல இருந்து மத்த எல்லா எலக்ட்ரானிக்ஸ் சாதனங்கள் வரைக்கும் எல்லாத்தையும் இந்தியாவிலேயே தயாரிக்கணும்னு ஊக்குவிக்கிறாங்க. இதனால வேலை வாய்ப்பும் அதிகமாகும், நாம வெளிநாட்டுல இருந்து வாங்குறதும் குறையும். இந்த முதலீடெல்லாம் சும்மா ஃபேக்டரி கட்டுறதுக்கு மட்டும் இல்ல. செமிகண்டக்டர் மாதிரி முக்கியமான டெக்னாலஜிக்கு நாம மத்த நாடுகளை நம்பி இருக்கிறத குறைக்க இது உதவும். சிம்பிளா சொல்லணும்னா நம்ம தொழில்நுட்ப தேவைகளுக்கு நாமளே தன்னிறைவு அடைகிறது தான் இதோட இலக்கு. சின்ன நடுத்தர கம்பெனிகளுக்கு ஒரு ஃபினான்ஷியல் பிரிட்ஜ் மாதிரி தான் இந்த டிஆர்டிஎஸ். அவங்க பெரிய கம்பெனிக்கு பொருள் சப்ளை பண்ணா பணம் கைக்கு வர்றதுக்கு சில சமயம் லேட் ஆகும். ஆனா இந்த டிஆர்டிஎஸ் மூலமா அந்த பில்லை வச்சு உடனே காசு வாங்கிக்கலாம். இதனால அவங்க பிசினஸ் நிக்காம ஓடும். அடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். 12.22 லட்சம் கோடி. நினைச்சு பாருங்க எவ்ளோ பெரிய தொகை. இந்த முதலீடு புது ரோடு, புல்லட் ட்ரெயின், நவீன துறைமுகங்கள்னு நம்ம நாட்டோட போக்குவரத்து சிஸ்டத்தையே மாத்த போகுது. இதனால பொருட்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வேகமா கொண்டு போக முடியும், நம்ம பயண நேரமும் குறையும். இந்த மேப்பை பார்த்தாலே இந்த திட்டங்களோட வீச்சு புரியும். மும்பை பெங்களூரு அதிவேக ரயில் மாதிரி திட்டங்கள் வெறும் 2 நகரத்தை மட்டும் இணைக்கல, அது புதுசா வர்த்தக வழிகளையும் உருவாக்குது. இது நம்ம நாட்டோட பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு பெரிய உந்துதலா இருக்கும். சரி, பொருளாதாரம் வளர்ந்தா மட்டும் போதுமா? இல்லையே, அந்த வளர்ச்சியில நாமளும் பங்கெடுக்கணும்னா நமக்கு திறமை வேணும். 2வது கர்த்தவியம் மக்களோட திறமைகளை மேம்படுத்துறதுலயும் அவங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுலயும் தான் கவனம் செலுத்துது. இந்த ஆரஞ்சு பொருளாதாரம்னு சொல்றது நம்ம கிரியேட்டிவிட்டியை வச்சு வர்ற துறைகள் தான். உதாரணத்துக்கு அனிமேஷன், கேமிங், சினிமா இந்த மாதிரி துறைகள்ல இந்திய இளைஞர்களோட திறமைய உலக அளவுல கொண்டு போறது தான் நோக்கம். இது அடுத்த தலைமுறைக்கான புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும். 1 லட்சம் சுகாதாரத்துறையில டாக்டர்ஸுக்கு உதவுறதுக்காக அடுத்த 5 வருஷத்துல 1 லட்சம் துணை சுகாதார நிபுணர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க போறாங்க. இதனால ஹாஸ்பிட்டல்ஸ்ல சர்வீஸ் குவாலிட்டி நல்லா இருக்கும், நிறைய பேருக்கு வேலையும் கிடைக்கும். இந்தியாவோட பிராண்ட் மதிப்பை உலக அளவுல எப்படி உயர்த்துறாங்கன்னு பாருங்க. பெரிய பூனைகளை பாதுகாக்கிறதுல உலகத்துக்கே நாம வழிகாட்டுறதுல இருந்து நம்ம டூரிஸ்ட் கைட்ஸ்க்கு நல்ல ட்ரைனிங் கொடுக்கறது வரைக்கும் இது எல்லாமே உலக அளவுல இந்தியாவோட மதிப்பை இன்னும் அதிகமாக்கும். வளர்ச்சின்னா அது வெறும் நம்பர்ஸ்ல மட்டும் இருக்கக்கூடாது. அதோட பலன் சமுதாயத்துல கடைசி இடத்துல இருக்கிற மனுஷனுக்கும் போய் சேரணும். இந்த 3வது கடைசி கர்த்தவியம் எல்லாரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியில தான் கவனம் செலுத்துது. விவசாயத்தை நவீனப்படுத்த டெக்னாலஜியை பயன்படுத்த போறாங்க. இதுல முக்கியமானது பாரத் விஸ்தார்னு ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல். இது விவசாயிகளுக்கு கரெக்டான நேரத்துல மழை வருமா, மார்க்கெட்ல என்ன விலை போகுதுன்னு எல்லா தகவலையும் கொடுக்கும். அவங்க வருமானத்தை அதிகரிக்க உதவும். கூடவே மீன்வளம், கால்நடை வளர்ப்புக்கும் ஸ்பெஷல் திட்டங்கள் இருக்கு.
உண்மையான வளர்ச்சிங்கிறது எல்லாரையும் உள்ளடக்கினது தான். உதாரணத்துக்கு, பெண்கள் சுய உதவிக் குழுக்கள் நடத்துற ஷீமார்ட் கடைகள், இல்லனா மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு ஸ்பெஷல் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ், இது எல்லாமே வளர்ச்சி எல்லாரையும் சென்றடையுதுன்னு உறுதி செய்து. சரி, இவ்ளோ பெரிய திட்டங்கள்லாம் பேசுறோம். இதை எல்லாம் செயல்படுத்த பணம் வேணுமே, தெளிவான ஒரு பிளான் வேணுமே. கடைசியா இந்த பட்ஜெட்டோட நிதி நிலைமை ஒட்டுமொத்த பார்வையை பத்தி பாத்திரலாம். ஒரு நாட்டோட வருமானத்தை விட கடன் அதிகமா இருக்கக்கூடாது இல்லையா? இந்த கிராஃப் அதான் சொல்லுது. நாட்டோட வருமானத்தோட ஒப்பிடும்போது கடனை குறைக்கிறது தான் இலக்கு. கடன் கம்மியா இருந்தா பொருளாதாரம் ஸ்டேபிளா இருக்கும். அது நீண்ட கால வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம். வர்த்தகத்தை ஈஸியாக்க 2 முக்கியமான விஷயங்களை பண்றாங்க. ஒரு பக்கம் இறக்குமதி வரியை குறைக்கிறாங்க. இதனால நம்ம ஊர்ல பொருள் தயாரிக்க தேவையான மூலப்பொருட்கள் மலிவா கிடைக்கும். இன்னொரு பக்கம் ஏற்றுமதி பண்றதுக்கான ரூல்ஸை சிம்பிள் ஆக்குறாங்க. இது மேக் இன் இந்தியாவுக்கு ஒரு பெரிய பூஸ்ட் கொடுக்கும். சுருக்கமா சொல்லணும்னா இந்த பட்ஜெட்டோட மெசேஜ் ரொம்ப சிம்பிள். இனிமே வெறும் பாலிசி அறிவிக்கிறதுல மட்டும் கவனம் இல்ல, அதை சரியா செஞ்சு முடிக்கிறதுல தான் கவனம். விவசாயி, இளைஞர், தொழில் முனைவோர், இவங்க 3 பேரையும் ஒரு எகனாமிக் இன்ஜினா மாத்துறது தான் இலக்கு. சரி, இந்த ரோட் மேப் ரொம்பவே லட்சியமா இருக்கு. ஆனா கடைசியா நம்ம மனசுல எழுற கேள்வி இதுதான்: பேப்பர்ல இருக்கிற இந்த கனவு நிஜமா மாறுமா? இதை எப்படி செயல்படுத்துறாங்கன்றதுல தான் இந்தியாவோட அடுத்த 10 ஆண்டுகளோட வெற்றியே அடங்கியிருக்கு. நன்றி.